நம்ம ஹீரோயின் காலையில் எழுந்தவுடனே சுறுசுறுப்பாக வீட்டு வேலைங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு பேப்பர் பால் பாக்கெட் போடுறது, அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு காஃபி போட்டு வச்சுட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு காஃபி போட்டு வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்துட்டு அவங்க பார்த்து பார்த்து பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறது இது அதுன்னு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்புறமா ட்ராப் பண்ணி அதுக்கு காசு வாங்குறது எல்லாமே பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு ஒரு கனவு இருக்குது, டீச்சர் ஆகணுன்றது தான் அவங்களோட பெரிய கனவாகவே இருக்குது. அதுக்காக டீச்சர் எக்ஸாமுக்காக வந்துட்டு பணத்தை சேர்த்து வச்சிட்ருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கிட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக சேர்ந்தணுன்ற கனவோடு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வட்டிக்கு பணம் விட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் கர்றான்ட்டு போயிட்டு அடித்து மிரட்டி எல்லாம் வாங்குறாரு. ஹீரோ ஆப்போசிட்டாக இருக்கிறாரு. ஹீரோவோட முதலாளி கிருபாகரன் வந்துட்டு அவங்க பொண்ணோட ஸ்கூலுக்கே சீஃப் கெஸ்ட்டாக போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி பரிசெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு மாநிலத்திலே மதிப்பெண் வாங்கி பரிசெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறமா அந்த பொண்ணுக்கு 25,000 செக் கொடுக்குறாங்க. பொண்ணுங்க கையில் எப்போவுமே பணம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் எதிர்க்கவும் கிழிச்சு போட்டுறாரு. அது என் பொண்ணாக இருந்தால் கூட பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணால் அதுக்காக தான் இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்குறது என் பொண்ணுக்காகன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் அந்த பொண்ணு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினை வந்துட்டு நல்லாவே ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீஸ் வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இது பண்ணி கல்யாணம் ஆகிட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு செட்டில் ஆகணுன்றது தான் அவங்களோட கனவாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்லேயும் சமைச்சு வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அவங்க அப்பாவே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னால் தானம்மா நான் பண்ண தப்புனால தானேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணுற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சமாளிச்சிட்ருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துட்டு நானே டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு போக, ஹீரோ ஆப்போசிட்டில் ஒன் வேயில் வந்துட்டுருக்காரு. அவங்க முதலாளி கூப்பிட்டாங்கன்ட்டு வேகமாக வரும்போது ஹீரோயின் அடிச்சுறாங்க. மொத்த கேக்கும் கீழே வந்து செதறிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பணத்தை கூட இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுன்ட்டு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கண்டுக்காத மாதிரி கடுப்பாகி போகிறாங்க. ஹீரோயின் செம்மையாக திட்டு வாங்குறாங்க. இனிமேல் உனக்கு எந்த டெலிவரி இதுவுமே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அந்த பேக்கரியோட ஓனர் செம்மையாக ஹீரோயினை பிடிச்சி திட்டிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.